இந்த 28 நாள் மட்டும் நீங்க கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டுல இருந்தபடியேவாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும், உங்களை பத்தி நீங்க பாஸ்ட், உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், எதை நினைச்சா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றீங்களோ, கொந்தளிச்சு வெடிச்சு விடுறீங்களோ, அவை எல்லாவற்றையும் சாட்சியா பாருங்க. யாரை பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ, எந்த நிகழ்வு, எந்த நபர், எந்த சூழல், எந்த வார்த்தை, எந்த எண்ணம் உங்களை கொதிக்கச் செய்கிறதோ, டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ, அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. சமாதி மனப்பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ, இயலாததோ, சாத்தியமில்லாததோ, மூடி மறைக்க வேண்டியதோ, மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க. சமாதி மனப்பழக்கம். வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஒட்டிக்கோங்க, உங்க ஆபீஸ்ல ஒட்டிக்கோங்க. சமாதி மனப்பழக்கம். சாட்சியா இருந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறதையெல்லாம் சாட்சியா பாருங்க. பாத்தீங்கன்னா 10 நாள்ல புரிஞ்சிருங்கய்யா. உங்களை பத்தி, உங்க பாஸ்ட பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த கருத்தும் டுபாக்கு. ஒப்பீனியனேட்டட் நியூஸ்ங்கய்யா, ஃபேக்ட் கிடையாது. ஒப்பீனியனேட்டட் நியூஸ்.